Hi friends, welcome to inTamil. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிரெட் வச்சு ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதானே அந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்காக நான் ஒரு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துர்க்கேன். அதே கப்பால 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுறலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போறோம். இது லைட்டா வந்து மெல்ட் ஆயிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிட்டு பிசுபிசுப்பு தன்மை வந்தோனையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போ வந்து சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 8 ஸ்லைஸ் ப்ரெட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப சின்ன சைஸுன்றனால நான் 8 எடுத்துருக்கேன். நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட் கிடச்சிச்சின்னா 4லேருந்து 6 ப்ரெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட எட்ஜஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுட்ராக்கி எடுத்துக்க போகிறோம். நான் இப்போ வந்து ப்ரெட்டை இந்த மாதிரி நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதோட நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். மூணு டீஸ்பூன் கோதுமை மாவு வந்து சேர்த்துட்டோம். அடுத்ததாக இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 100 பால் எடுத்துருந்தேன். அதில் பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இப்போ ரெஸ்ட்டில் வச்சிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம குலோப் ஜாமுனாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து உருண்டைகளை இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டோம். எண்ணெய் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம உருண்டைகளை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம உருண்டைகளை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி 2 பக்கம் வந்த பிறகு உடனே எடுத்து சூடாக இருக்க சிரப்பில் நம்ம சேர்த்து விட்டுறணும். இதே மாதிரி நம்ம மற்றதையும் பொரித்து சேர்க்க போகிறோம். பொரிச்சது எல்லாத்தையும் நான் இப்போ இந்த ஜீராவில் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டணும். அப்போ தான் நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இப்போ ஒரு 15 நிமிஷமாக நம்ம நல்லா ஊற வச்சிட்டோம். நல்லா சிரப்பில் வந்து ஊறிடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு வந்து குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரொம்பவுமே சாஃப்டாக நம்ம எப்பவும் செய்கிற குலோப் ஜாமுனை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லேருந்து எல்லாருக்கும் ரொம்பவுமே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.